உலகின் தலைசிறந்த விலங்கியல் நிபுணர் மற்றும் மரபியல் நிபுணர் ஃப்ரெடரிக் ஹட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1897 ஆகஸ்ட் 20 அல்லது 29 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற குவெல்ஃபில் பிறக்கிறார் ஃப்ரெடரிக் ப்ரூஸ் ஹட். இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு சின்ன பண்ணை நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஃப்ரெடரிக் ஹட் சிறு வயதிலிருந்தே இவருடைய குடும்ப பண்ணையில் இவருடைய அப்பா அம்மாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. விவசாயத்தில் ஈடுபடுறதன் மூலமாக ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு இயல்பிலேயே இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. மேலும் ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1902ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஃப்ரெடரிக் ஹட் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1902ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக குவெல்ஃபிலேயே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஃப்ரெடரிக் ஹட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ஃப்ரெடரிக் ஹட் நிறைய இன்செக்ட்ஸ், பூச்சிகளை இவர் சேகரிக்க தொடங்கியிருந்தாங்க. பூச்சிகளை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் சார்ந்த விஷயங்களை ஃப்ரெடரிக் ஹட் படித்து தெரிஞ்சுக்கிட்டும் வந்தாங்க. இதனாலேயே ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு பூச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நாலேஜ் இருந்து வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா 1905ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் வாழக்கூடிய குவெல்ஃபிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர், அந்த லோக்கல் நியூஸ் பேப்பரில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை பற்றி வெளிவந்திருந்தது. அதாவது ஒரு வகையான பட்டாம்பூச்சியை பற்றின ஒரு விவரம் அதில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த விவரத்தில் டேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த ஸ்பெசிஃபிக் பட்டர்ஃப்ளை, அந்த டேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பட்டர்ஃப்ளை குறித்தது தவறாக இருக்குது, இன்கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஃப்ரெடரிக் ஹட் உணர்றாங்க. அதை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த 1905ஆம் ஆண்டு வெறும் 8 வயசு இருக்கும் போதே ஃப்ரெடரிக் ஹட் அந்த ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டரும் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் அந்த ஸ்பெசிஃபிக் பட்டர்ஃப்ளையோடைய டேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்கரெக்டாக குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணிட்டு அதனுடைய கரெக்ட் டேட் ஆஃப் ரிட்டர்னை இவர் எழுதி அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு 8 வயதிலேயே ஒரு பட்டாம்பூச்சியினுடைய விவரத்தை ஒரு செய்தித்தாள் தவறாக வெளியிட்டதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு சிறுவனாக ஃப்ரெடரிக் ஹட் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாலேஜ் இருக்கிறனால தொடர்ச்சியாக இவர் இன்னும் கூடுதலாக பூச்சிகள் சார்ந்த படிப்புகளை ஃப்ரெடரிக் ஹட் மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1907ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த குவெல்ஃபிலேயே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஃப்ரெடரிக் ஹட் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போதும் தொடர்ச்சியாக இவர் பூச்சிகள் சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் டிக் கிரஹாம் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியர், அவருடைய அறிமுகம் 1909ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு கிடைக்குது. அப்போது ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்றத அந்த டிக் கிரஹாம் அப்படின்ற ப்ரொஃபஸர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கோழி குஞ்சுகளை 1909ஆம் ஆண்டு இவருக்கு கிட்டத்தட்ட 12 வயது இருக்கும்போது ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு அவர் கொடுக்குறாங்க. அந்த கோழிகளை மட்டும் இல்லாமல் கூடுதலாக கோழி முட்டைகளையும் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த முட்டையிலிருந்து கோழி வெளி வர்றதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடிலாம் அந்த முட்டையை இவர்கிட்ட ஃப்ரெடரிக் ஹட்டுக்கிட்ட அந்த டிக் கிரஹாம் அப்படின்ற பேராசிரியர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டை எப்படி குஞ்சு பொரிக்குது, அதிலிருந்து எப்படி கோழி குஞ்சு வெளிவருது, இது பற்றிலாம் ஃப்ரெடரிக் ஹட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக தான் இவருக்கு கோழி போன்ற உயிரினங்களின் மீது ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு ஆர்வம் ஏற்படுது. ஸோ 1910களுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஃப்ரெடரிக் ஹட் பறவைகள் சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த சிக்கன்ஸ், ஹென், இந்த கோழிகள் மட்டும் இல்லாமல் காட்டு பறவைகள், அந்த ஒயில்ட் பேர்ட்ஸ், அது குறித்து இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு காடுகள் சார்ந்த பகுதிகளுக்கு ஃப்ரெடரிக் ஹட் போகிறாங்க. அங்கே போய் அந்த காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் குறித்தும் இவர் நிறைய தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை அந்த பப்ளிக் ஹை ஸ்கூல், குவெல்ஃபில் இருக்கிற பப்ளிக் ஹை ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹட்
மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அவர் வந்து இவருடைய அப்பாவுடைய பண்ணையில் அந்த ஃபார்மில் இவர் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இதே 1914ஆம் ஆண்டு இவருடைய அப்பாவினுடைய ஃபார்மில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இதே 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஃப்ரெடரிக் ஹட் வந்து தொடர்ச்சியாக இவருடைய அப்பாவினுடைய அந்த பண்ணையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய அப்பாவினுடைய பண்ணை அப்படின்றது வந்து சாதாரணமாக விவசாய நிலம் மட்டும் கிடையாது. அங்கே இவருடைய அப்பா வந்து ஆடு மாடு கோழி மாதிரியான கால்நடைகளை வளர்த்து வந்தாங்க. அது இறைச்சிக்காக முட்டைக்காக பாலுக்காகலாம் அவர் வந்து வளர்த்தாங்க. அப்போ ஃப்ரெடரிக் ஹட் வந்து நல்லா படித்தவர், நிறைய பறவைகள் சார்ந்து விஷயங்கள் தெரிஞ்சவர் அப்படின்றனால இவருக்கு வந்து பார்ட் அப்படின்ற பார்ட் பிளிமத் ராக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான சிக்கன்ஸ், ஒரு கோழி வகை. ஸோ அது பற்றி ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அந்த ஒரு கோழி வகையை வாங்கி விற்போம் அப்படின்னு ஃப்ரெடரிக் ஹட் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இவருடைய அப்பாவுடைய பண்ணையிலே அந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரெடி டு லே புல்லட், அப்போ அந்த சமயத்தில் விற்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரெடி டு லே புல்லட் அப்படின்னா இப்போ புல்லட் அப்படின்றது கோழியை தான் குறிக்கும். அதுவும் வந்து பெண் கோழியை வந்து குறிக்கும். அதுவும் புல்லட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறந்து ஒரு வருடத்துக்குள்ள, அதாவது இப்போதான் பிறந்திருக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அப்படின்ற அந்த ஒரு பெண் கோழி தான், சேவல் கிடையாது கோழி. ஸோ அந்த மாதிரி கோழி தான் வந்து புல்லட் அப்படின்னு அழைக்கப்படும். அதுவே வந்து ரெடி டு லே புல்லட் அப்படின்னு சொன்னால் அது வந்து முட்டையிடுறதுக்கு தயாராகிருச்சு, ஸோ முட்டையிட போகுது, அந்த மாதிரியான கோழி தான் ரெடி டு லே புல்லட் அப்படின்னு அழைக்கப்படும். குறிப்பாக இப்போ கோழிகள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 18 வாரத்திலிருந்து அதிகபட்சம் 22 வாரங்கள், மாதம் கிடையாது வாரங்கள், அதுக்குள்ளே வந்து அது முட்டையிட ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் பிறந்த கோழி வந்து வளர்ந்துருச்சுன்னா அது வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து சின்ன சின்ன கோழியை வாங்கி, அதாவது அந்த பார்டு பிளிமத் ராக்ஸ் அப்படின்ற அந்த சிக்கன் வகையை இவர் வாங்கி அதை 5 மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட வளர்த்து அது முட்டையிடுற நேரத்தில் ரெடி டு லே புல்லட் அப்படின்னு வித்துருவோம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு இருந்தது. இதே இவருடைய அப்பா குடும்ப பண்ணையில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் வியாபாரமும் ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்திலலாம் ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஏன் படிக்காமல் பிஸ்னஸில் இறங்கினார்னா, பிஸ்னஸில் வர்ற வருமானத்தை வச்சு ஃப்ரெடரிக் ஹட் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அது வந்து வசதியாக கிடையாது, ரொம்ப வசதியாக வாழ்ந்து வரலை. அதேமாதிரி நடுத்தர குடும்பமும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஓரளவுக்கு நல்ல நிலையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு நிலையில் இவருடைய குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் மேற்கொண்டு படிக்கிற அளவுக்கு ஃப்ரெடரிக் ஹட்டோடைய குடும்ப வசதி கிடையாது. அதனால தான் ஃப்ரெடரிக் ஹட் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வியாபாரம் ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் முதல் உலகப் போர் நடந்து வந்தது. முதல் உலகப் போர் நடந்து வரும்போது ஈரோப்பில் நிறைய மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சம் இருந்தது. ஏன்னா விவசாய நிலங்களில் வந்து போர் நடந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. அதே மாதிரி உணவு குடோன்கள் அது வந்து மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டன. அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய நிறைய விவசாயிகள் கூட போர்ல போய் கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரியான பல்வேறு காரணங்கள்னால உணவு உற்பத்தியில பாதிப்பு ஏற்பட்டு உணவு பஞ்சமானது இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து முட்டையிடக்கூடிய கோழியை வளர்த்து விற்கிறார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு கோழி வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த கோழி இடக்கூடிய முட்டை அதை வந்து அவங்க வந்து சாப்பிட்றதன் மூலமாகவோ அல்லது அந்த கோழி இன்னொரு கோழி வெளிவர்ற வரைக்கும் அந்த முட்டையை வந்து உடைக்காமல் இருந்து அதன் மூலமாக வேறு ஏதாவது பண்ணுறதன் மூலமாகவோ அவங்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகள், அந்த உணவு பஞ்சத்தின் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளை சமாளிக்க முடியும். ஸோ அந்த நிலை அப்போ இருந்தனால தான் இவருடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போச்சு. இவருக்கு நிறைய வருமானம் கிடைச்சது. அதை ஃப்ரெடரிக் ஹட் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் முடிவடையுது. முடிவடைஞ்சதுக்கப்புறமா 1919 ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து இவருடைய பிஸ்னஸ் அந்த பார்ட் பிளிமத் ராக்ஸ் அப்படின்ற சிக்கன்ஸை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ரெடி டு லே புல்லட்டாக விற்பனை செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸை இவருடைய அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு இந்த 1919ஆம் ஆண்டு குவல்ஃப்லேயே இருக்கக்கூடிய ஆன்டேரியோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அது வந்து இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் குவல்ஃப் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஜாயின் பண்ணி பிஎஸ்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிஎஸ்ஏ அப்படின்னா
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ விவசாயம் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே விவசாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் விவசாயம் படிக்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் படிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய விவசாயத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது காலநிலைக்கு ஏற்பட்ட மாதிரி மட்டும் இல்லாமல் காலப்போக்குலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நடந்த விவசாயத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய விவசாயத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. குறிப்பாக இப்போ கால்நடைகள் வாங்கி நிறைய விவசாயிகள் வந்து வளர்க்குறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு விதமான நோயினால் அந்த கால்நடைகள் பாதிக்கப்படும். ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு சில முறைகள் வந்து இருக்கும். அதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது கால்நடைகளை வளர்க்கறதுக்கு உண்டான கொள்கைகள் அது வந்து வகுக்கப்பட்டிருக்கும். காலப்போக்கில் புதிய வகையான நோய்கள் வர்றது, அதே மாதிரி காலநிலை மாறுறது, இந்த வெப்பம் அதிகரிக்கிறது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்னால காலப்போக்கில் இன்னும் கால்நடைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து ஒரு ப்ரீடிங் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இனப்பெருக்கம் பண்ண முடியாத அளவுக்கு கூட நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் படித்தாதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமல் அந்த ப்ரீடிங்கை வந்து சரியாக பயன்படுத்தினா விவசாயத்தில் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதன் காரணமாகவே இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சாங்க. படிச்சு 1923ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 26 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவருக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியலில் ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா மரபியல் சார்ந்து ஒவ்வொரு உயிரினமும் வந்து அதனுடைய மரபு பண்புகள் சார்ந்து அடுத்த உயிரினம் அதனுடைய குட்டி, அதனுடைய குஞ்சு அதெல்லாம் எப்படி வளருது, ஸோ அதை பற்றி ஃப்ரெடரிக் ஹட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெனட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்காக இவர் வந்து இந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற குவெல்ஃபில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய விஸ்கான்சின்ல இருக்கிற மேடிசனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசன் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியல் எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து லியான் கோல் அப்படின்ற ஒரு அட்வைசர் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஃப்ரெடரிக் ஹட்டை நீ வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமா தனியாக ஜுவாலஜி விலங்கியல் வந்து படிச்சிரு அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. இந்த அறிவுரையை ஃப்ரெடரிக் ஹட்டும் ஏற்றுக்கிட்டு 1925ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து அந்த மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜெனட்டிக்ஸ் மரபியலில் மாஸ்டர்ஸ் டிகிரி அவர் வந்து முடிக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசன்ல இருந்து. முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக இந்த 1925ஆம் ஆண்டு இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய விஸ்கான்சின்ல இருக்கிற மேடிசன்ல இருந்து மறுபடியும் கனடாவுக்கு இவர் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த முறை கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினிபெக் அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா அங்கே 1925ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி ஒரு லெக்சரர் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா விலங்கு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு குறித்து. ஸோ அந்த கால்நடை வளர்ப்பு குறித்து அந்த பாடத்தை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விரிவுரையாக கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அங்கே 1925ஆம் ஆண்டிலிருந்து ஒரு விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிச்சுக்கிட்டு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் இவருடைய அட்வைசர் சொன்ன மாதிரியே ஜுவாலஜி விலங்கியலையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் தானே ஜுவாலஜி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் ஜுவாலஜி, அதுக்கப்புறமா பாட்டனி தாவரவியல், ஃபிசிக்ஸ், இந்த இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல் இது போன்ற பாடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து ஜுவாலஜி விலங்கியலை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் படித்தாங்க. மேலும் லெக்சரர் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த ஒரு ஒர்க்கிலையும் ஃப்ரெடரிக் ஹட் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் ஈலே க்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஜெனட்டிசிஸ்ட், ஒரு விலங்கு மரபியல் நிபுணர், அவர் வந்து அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புக்கை வந்து இவர் கனடாவில் இருக்கும்போது படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் ஈலே க்ரூ அப்படின்ற இந்த ஒரு அனிமல் ஜெனட்டிசிஸ்ட் வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ஸோ அவரை பற்றி ஃப்ரெடரிக் ஹட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் 1927ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 30 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து இவருடைய அந்த எம்ஏ ஜுவாலஜியை வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் இவர் வந்து ஒரு லெக்சரர் அப்படின்ற பதவியிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராக பதவி உயர்வை பெறாங்க. அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் இணை பேராசிரியராகவும் பதவி உயர்வை பெறாங்க. இது மாதிரி பதவி உயர்வுகளை இவர் பெற்றாலும் கூட இவர் வந்து எப்படியா ஸ்காட்லாந்து போகணும், அங்கே போய் ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் ஈலே க்ரூ கீழே அனிமல் ஜெனட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து
யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவிலேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த ஒரு பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு 1927க்கு அப்புறம் ஸோ இதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினிபெக்லேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து போயிடுறாங்க. போய் அங்கே இருக்கிற அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே வந்து ஃப்ரெட்ரிக் ஹட் ஜாயின் பண்ணி பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனட்டிக்ஸ் மரபியலில், குறிப்பாக அனிமல் ஜெனட்டிக்ஸ் விலங்கு மரபியலில் பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய டாக்டரல் அட்வைசர் வந்து இவர் விரும்பின அந்த பிரான்சிஸ் ஆல்பர்ட் ஈலே-க்ரூ அப்படின்றவர் தான். ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க. பிஹெச்டி பண்ணி 1929ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 32 வயதில் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து இவருடைய பிஹெச்டி வந்து ஜெனட்டிக்ஸில் முடிக்கிறாங்க. முடித்த பிறகும் தொடர்ச்சியாக எடன்பராலேயே தங்கி பிரான்சிஸ் ஆல்பர்ட் ஈலே-க்ரூ கூட சேர்ந்து அனிமல் ஜெனட்டிக்ஸ் சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1931ஆம் ஆண்டு தான் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கிளம்புனாங்க. இந்த முறை யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மின்னசோடாவில் இருக்கிற ட்வின் சிட்டிஸ் அப்படின்ற மினியாபோலிஸ் செயின்ட் பால் அந்த ட்வின் சிட்டிஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோடா அங்கே ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியர் பதவி இவர் கிடைக்குது. இதனால தான் இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து 1931ஆம் ஆண்டு நேராக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மின்னசோடாவில் இருக்கிற மினியாபோலிஸ் செயின்ட் பால் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோடாவில் 1931ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து ஒரு பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அதில் ஒரு பேராசிரியராக ப்ரொஃபஸர் ஆஃப் போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியை இவர் வகிக்க தொடங்குறாங்க. போல்ட்ரி அப்படின்னா என்னன்னா, போல்ட்ரி அப்படின்றதும் ஃபவுல் அப்படின்றதும் ஒன்று தான். போல்ட்ரி அப்படின்னா இந்த இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கப்படக்கூடிய பறவைகள். ஸோ அந்த பறவைகள் உள்ளடங்கியது தான் போல்ட்ரி அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படும். உதாரணத்துக்கு டெர்கிஸ் வான்கோழி, அதே மாதிரி வாத்து டக், அதுக்கப்புறம் வந்து ஹென் கோழி, அதே மாதிரி இன்னும் வந்து இந்த கீஸ் அப்படின்னு ஒரு வகையான வாத்து இருக்குது. அது ரொம்ப கழுத்து நீளமாக இருக்கும், வாத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி உயிரினங்கள் எல்லாமே வந்து இறைச்சிக்காக முட்டைக்காகலாம் வளர்க்கப்படும். இந்த உயிரினங்கள் தான் வந்து போல்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி FOWL ஃபவுல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா அப்போ அந்த கோழி, வாத்து, வான்கோழி அதெல்லாம் எப்படி வளர்க்குறது, ஸோ அந்த வளர்க்கக்கூடிய முறை தான் போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா வளர்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுலேயும் அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் மரபியல், இந்த போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அண்டு ஜெனட்டிக்ஸ் இந்த ரெண்டு துறைகளில் ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸராக 1931ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோடாவில் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து அந்த போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அதனுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய சேர்மனாகவும் ஹெட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சாம்பெயின் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷன் PSA அப்படின்னு சொல்லி, ஸோ இது வந்து அந்த வான்கோழி, கோழி, வாத்து அவைகளினுடைய அறிவியலுக்குண்டான ஒரு சங்கம். அந்த போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1932ஆம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு யங்கஸ்ட் பிரசிடென்ட் எவர் அப்படின்ற அந்த பெருமையை வந்து ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து பெறாங்க. ஏன்னா இந்த போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டா 35 வயதுக்குள்ளேயே ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறம் இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டா 35 வயது கீழே இருக்கிற யாருமே வந்து நியமிக்கப்பட்டதே கிடையாது. ஸோ யங்கஸ்ட் பிரசிடென்ட் எவர் ஃபார் போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா அது வந்து ஃப்ரெட்ரிக் ஹட் தான். ஸோ இந்த அளவுக்கு 35 வயசுலேயே இவர் வந்து போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக நியமிக்கப்படுற அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக போல்ட்ரி ரிசர்ச்சில் இவர் இருந்து வந்தாங்க. இதுக்கிடையில் இந்த காலகட்டத்தில் ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவர் திருமணம் பண்ண இவருடைய மனைவியினுடைய பேர் வந்து ஃப்ரெட்ரிக் ஹட் வந்து வெளிப்படுத்தலை. ஸோ அதனால் இருந்தபோது அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஹட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ ஃப்ரெட்ரிக் ஹட்டும் மிஸ்ஸஸ் ஹட் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஃப்ரெட்ரிக் ஹட்டுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் ஹட்டுக்கும் ராபர்ட் ஹட், ப்ரூஸ் ஹட் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும், மார்கரெட் ஹட் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஃப்ரெட்ரிக் ஹட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1934ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற இத்திகா அப்படின்ற சிட்டி, அங்கே இருக்கிற கார்னல் யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு பேராசிரியர் பதவி இவருக்கு வழங்கப்படுது. இதனால இவர் வந்து இந்த
மினசோட்டாவில் இருக்கிற மினியாபோலிஸ் செயின்ட் பாலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி விலகிட்டு இவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு இந்த 1934ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற மினியாபோலிஸ் செயின்ட் பாலில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற இத்தகா போய் அங்கே இருக்கக்கூடிய கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்கே 1934ஆம் ஆண்டு இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி நான் ஏற்கனவே சொன்னேன், விலங்கு வளர்ப்பு. ஸோ விலங்கு வளர்ப்பு பேராசிரியராக 1934ஆம் ஆண்டு அந்த கோர்னல் யூனிவர்சிட்டியோடைய காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இவர் வந்து ஜாயின் பண்ணி 1934ஆம் ஆண்டிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவர் பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டே ஃப்ரெடரிக் ஹட் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து போல்ட்ரி ரிசர்ச்சில் தான் ஆர்வம். அந்த வான்கோழி, வாத்து, கோழி, ஸோ இவைகள் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இவருக்கு நிறைய ஆர்வம். குறிப்பாக அந்த போல்ட்ரி அந்த ஒரு உயிரினங்களில் ஏற்படக்கூடிய சால்மனெல்லா அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது குறித்து ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு கோழி இல்லைன்னா ஒரு வான்கோழி, வாத்து இதுக்கு நோய்வாய்ப்படுறதுனால என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கால்நடைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது வந்து பெரிய அளவில் மனிதர்களில் எதிரொலிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோழி வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த கோழியினுடைய இறைச்சியை மனிதர்கள் உட்கொண்டா அவங்களும் அந்த பாக்டீரியா தொற்றுனால பாதிக்கப்படுவாங்க. ஒருவேளை அந்த கோழி இட்ட முட்டையை ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்றான்னா அந்த மனிதனுக்கும் அந்த பிரச்சனை வந்து ஏற்படும். இது வந்து உடல் ரீதியாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதே மாதிரி தான் ஒரு ஆடு வந்து நோயினால் பாதிக்கப்பட்டாலும் அல்லது ஒரு பசு ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாலும் அவைகளினுடைய பால் குடிக்கிறதும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து கால்நடைகள்னால மனிதர்களுக்கு உடல் அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதே பொருளாதார ரீதியாகவும் நிறைய பாதிப்பு இருக்குது. உதாரணத்துக்கு விவசாயத்தில் கால்நடைகள் வந்து வளர்க்கப்படும் போது கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டே இருக்கிறாங்க. அந்த கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய் என்னன்னே தெரியல அப்படின்னா அப்போ விவசாயிகள் கால்நடைகளை வளர்க்க மாட்டாங்க. அப்போ உலகம் முழுவதும் இறைச்சி தட்டுப்பாடு, பால் தட்டுப்பாடு, அதுக்கப்புறமா வந்து மேலும் அந்த உயிரினங்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த முட்டை, ஸோ முட்டை தட்டுப்பாடு அப்படின்னு பல விஷயங்கள், இந்த உணவு ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ ஒரு கால்நடைக்கு ஒரு பிரச்சனை வருது, அதனால ஒரு கால்நடை இறந்து போகுதுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த போல்ட்ரி அந்த ஒரு பறவைகள்ல ஏற்படக்கூடிய சால்மனெல்லா தொற்று, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்ற ரிசர்ச்சில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியின் முடிவில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் எழுதி வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1939ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் குவெல்ஃப், இவர் பிறந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற குவெல்ஃப், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் குவெல்ஃப் தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி கௌரவ டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்படுது. மேலும் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இருந்து, ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இருந்து டிஎஸ்சி வந்து பெறாங்க 1939ஆம் ஆண்டு. அடுத்து அவங்க தரப்பிலிருந்து ஆனரரி டிஎஸ்சி கௌரவ டாக்டர் பட்டம் அந்த டிஎஸ்சியும் 1939ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதே 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலக போர், செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸுக்கு ஃப்ரெடரிக் ஹட் வந்து இந்த இரண்டாம் உலக போரின் போது மாற்றப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, விலங்கியல் பேராசிரியராக கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1940 அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியா கோர்னல் யூனிவர்சிட்டியில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவர் விலங்கியல் பேராசிரியராக பணிபுரிஞ்சாலும் போல்ட்ரி ரிசர்ச்சில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட இரண்டாம் உலக போரின் போதும் கூட உலகம் முழுவதும் உணவு பஞ்சமானது ஏற்பட்டது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வேகமாக விலங்குகள் வந்து வளர்க்கப்படணும், அது வேகமாக இறைச்சி அப்போ தான் வந்து அதிகரிக்கும். ஸோ ஒரு கோழி வளர்க்கப்படுதுன்னா அந்த கோழி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்தாதான் அதை வந்து பெரிய அளவில் இறைச்சியாக வந்து சாப்பிட முடியும். ஒரு கோழி இருக்குன்னா அது வேகமாக முட்டை போட்டால் தான் முட்டை வந்து மனிதர்களுக்கு வேகமாக கிடைக்கும். ஸோ இது மாதிரியான காரணங்களுக்கு அதை வந்து ஹைப்ரிட் பண்ணப்பட்ட நிறைய அந்த மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட நிறைய கோழி வகைகள் வந்து உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச்சிலலாம் ஃப்ரெடரிக் ஹட் வந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1944ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ்ல இருந்து கோர்னல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கே மாற்றப்படுறாங்க. இந்த முறை இவர் ஒரு
ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ், அதாவது இந்த விலங்கு மரபியல் பேராசிரியர், அந்த ஒரு பதவியில் 1944ஆம் ஆண்டு கார்னெல் யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது கார்னெல் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்குது, காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் இன்னொன்று இருக்குது. அதில் இவர் வந்து இப்போ 1944 காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃப் கார்னெல் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் விலங்கு மரபியல் பேராசிரியராக 1944 பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இதைத் தொடர்ந்து ஃப்ரெடரிக் ஹட் வந்து பல ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக ஜேர்னல் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் இருக்குது, அதனுடைய ஒரு எடிட்டராக ஃப்ரெடரிக் ஹட் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஃபவுல், நான் ஏற்கனவே சொன்னேன் போல்ட்ரினாலும் ஃபவுல்னாலும் அந்த வான்கோழி வாத்து கோழி இது உள்ளடங்கியது தான். ஸோ அந்த கோழி அந்த வாத்து வான்கோழி அவைகளினுடைய மரபியல் பண்பு குறித்து ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1949ஆம் ஆண்டு ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த ஃபவுல் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் புக்காக ஒரு பாடநூலாக எழுதி அதை வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனடியாக அந்த பாடநூல் மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக ஃப்ரெடரிக் ஹட்டோடைய பேர் சொல்லக்கூடிய அளவில் அந்த ஜெனட்டிக்ஸ் ஆஃப் தி ஃபவுல் அப்படின்ற புத்தகம் அமையுது. குறிப்பாக 1950 காலகட்டத்தில் ஸ்பானிஷ் லாங்குவேஜ்லையும் போலிஷ் லாங்குவேஜ்லையும், போலிஷ் அப்படின்னா போலாண்டில் பயன்படுத்தக்கூடிய மொழி, ஸோ அந்த ரெண்டு மொழிகளில் ஸ்பானிஷ் அண்டு போலிஷ் இந்த ரெண்டு மொழிகளில் இந்த ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த ஃபவுல் அப்படின்ற புத்தகமானது வெளிவருது. அதுக்கப்புறம் பல்வேறு விதமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெட்டர்னரி காலேஜஸ் அங்கே யூனிவர்சிட்டிஸ் அங்கெல்லாம் இந்த ஒரு ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த ஃபவுல் அப்படின்ற புத்தகமானது பாட புத்தகமாகவே பயன்பாட்டுக்கு வந்தது 1950களுக்கு பிறகு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகத்தை தான் ஃப்ரெடரிக் ஹட் வந்து எழுதி அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஏவியன் லூக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான நோய், இது வந்து ஏவியன் அப்படின்னா பறவைகளை வந்து குறிக்கும். ஸோ ஏவியன் லூக்கஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா புல்லரம் டிசீஸ் அப்படின்னு, புல்லட் அதாவது நான் சொன்னேன் ஒரு வயசு கூட ஆகாத கோழி தான் வந்து புல்லட் அப்படின்னு அழைக்கப்படும், அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான புல்லரம் டிசீஸ் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கோழிகள் ஆடு மாடு அதுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நியூட்ரிஷனல் டிசீசஸ், அதாவது நியூட்ரிஷனல் டிஸார்டர்ஸ், இந்த அந்த அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய கோளாறுகள், இது பற்றிலாம் கூட ஃப்ரெடரிக் ஹட் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதை தொடர்ந்து இவர் வந்து மரபணு ரீதியாக வந்து நோயை வந்து தடுக்க முடியும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி 1958ஆம் ஆண்டு ஜெனட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் இன் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1958ஆம் ஆண்டு இவர் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ப்ரீடிங் பெட்டர் போல்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதையும் அதே 1958ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு செக்ஸ் லிங்க்டு டிவார்ஃப்மோர்ஃபிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1960 காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான தொடர் ஆராய்ச்சியில் இவர் ஈடுபட்டாங்க. குறிப்பாக அனிமல் ஜெனட்டிக்ஸ் விலங்கு மரபியல் அப்படின்னு ஒரு புக்கை இவர் எழுதினாங்க. அது 1964ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக மாறுது. இது வந்து கிட்டத்தட்ட 6 மொழிகளுக்கும் மேலே வந்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக மாறுது. எப்படி 1949 இவர் வெளியிட்ட ஜெனட்டிக்ஸ் ஆஃப் தி ஃபவுல் அது எப்படி ஒரு டெக்ஸ்ட் புக் பாடநூலாக பயன்படுத்தப்பட்டதோ 2 மொழிகளில், அதுமாதிரி இது 6க்கும் மேற்பட்ட மொழிகளில் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற இந்த புத்தகமானது 1964க்கு பிறகு ரீச் ஆகுது. இந்த நிலையில் 1965 காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 67-68 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. குறிப்பாக வந்து அந்த கார்னெல் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ஓய்வு பெறாங்க. ஓய்வு பெற்ற பிறகும் அந்த ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியை இவர் கௌரவத்தோடு வைக்கிறதுக்காக இவர் ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்படுறாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஏற்கனவே இவர் வந்து இருந்த அந்த ஒரு பதவியில் சும்மா கௌரவத்தோடு பயணிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸாக இவர் 1965 காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாகவும் தொடர்ந்து நிறைய அந்த அனிமல் ஜெனட்டிக்ஸ் சார்ந்த அடுத்தடுத்த பதிப்புகள், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன், எப்படி ஃபர்ஸ்ட் எடிஷன் 1964 வெளியிட்டாரோ அது மாதிரி அடுத்தடுத்த எடிஷன்ஸ் பதிப்புகளை ஃப்ரெடரிக் ஹட் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் 1970 காலகட்டத்தில் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், அயர்லாந்து அது போன்ற நாடுகள்
மாணவர்களுக்கு அனிமல் ஜெனடிக்ஸ் பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடிக்கடி விசிட்டிங் லெக்சரராகவும் விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் அழைக்கப்பட்டாங்க. அங்குமே ஃப்ரெடரிக் ஹட் வந்து போனாங்க. இந்த நிலையில் 1975ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஹானரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா HFRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1975ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹட் வந்து ஜெனடிக்ஸ் ஃபார் டாக் பிரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1979ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே அனிமல் ஜெனடிக்ஸ் அப்படின்னு 1964 வெளியிட்ட புத்தகம் 1981 வரைக்கும் ஃப்ரெடரிக் ஹட் வந்து வெளியிட்டாங்க. 31 பதிப்புகளை வெளியிட்டாங்க. 31 அடிஷன்ஸை இவர் வந்து வெளியிட்டாங்க. சொன்ன மாதிரி 6க்கும் மேற்பட்ட மொழிகளில் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அனிமல் ஜெனடிக்ஸ் டெக்ஸ்ட் புக்காக வந்து இது மாறினது. ஸோ அந்தளவுக்கு பெருமை மிக்கக்கூடிய அந்த புக்கை தான் ஃப்ரெடரிக் ஹட் வந்து எழுதியிருந்தாங்க. இதனாலேயே ஃப்ரெடரிக் ஹட் வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு விலங்கியல் நிபுணராகவும் மரபியல் நிபுணராகவும் மாறினாங்க. இந்த நிலையில் ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு பல கௌரவங்களும் கிடைச்சது. குறிப்பாக போர்டன் அவார்டு, அதுக்கப்புறமா டோன் நியூமன் மெமோரியல் இன்டர்நேஷனல் அவார்டு, அதே மாதிரி அமெரிக்கன் போல்ட்ரி ஹால் ஆஃப் ஃபேம் அதனுடைய மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படின்னு இது போன்ற பல்வேறு கௌரவங்களை ஃப்ரெடரிக் ஹட் வந்து 1985 காலகட்டத்திலையும் பெற்றாங்க. மேலும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து கௌரவ டாக்டர் பட்டங்களையும் ஃப்ரெடரிக் ஹட் வந்து பெற்றாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1991 செப்டம்பர் 6 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1991 செப்டம்பர் 6 அன்னைக்கு ஃப்ரெடரிக் ஹட் வந்து இவருடைய 94 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவருடைய மகள் மார்கரெட் அப்படின்ற ஹட் அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க. மிஸ்டர் நெஃப் அப்படின்றவங்களை திருமணம் பண்ணி அவங்க மார்கரெட் ஹட் நெஃப் அப்படின்னு இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து வராங்க. ஸோ இது வந்து ஃப்ரெடரிக் ஹட்டோடைய பர்சனல் லைஃப். ஃப்ரெடரிக் ஹட் வாழும்போதே மிஸ்ஸஸ் ஹட் இவருடைய மனைவிலாம் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெடரிக் ஹட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இருக்க, ஃப்ரெடரிக் ஹட் வந்து அனிமல் ஜெனடிக்ஸ் விலங்கு மரபியலில் ஆற்றின பங்களிப்பும் இவர் செஞ்ச சாதனையும் மிக பெரியது. குறிப்பாக ஜெனடிக்ஸ் ஆஃப் தி ஃபவுல் 1949, அனிமல் ஜெனடிக்ஸ் 1964 இந்த 2 புத்தகங்களும் மிகப்பெரிய அளவில் ஃப்ரெடரிக் ஹட் அப்படின்ற ஒரு மரபியல் நிபுணர் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வளர்றதுக்கு காரணமாக வந்து அமைஞ்சது. ஸோ இப்பேற்பட்ட முக்கிய படைப்புகளை படைத்த ஃப்ரெடரிக் ஹட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.